Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து கிருபை எவ்வாறு மனுஷனை மாற்றுகிறது, எவ்வாறு நமக்குள் வேலை செய்கிறது என்பது தான் போதித்து வருகிறோம். இதில் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கு சென்றோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நல்லா புரிந்து கொள்ளணும்னா இல்லை 3ஆம் வசனம் தான் அங்கே திருப்புமுனை. இந்த 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்பட கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று பவுல் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 13 மட்டும் இல்லை, கலாத்தியர் 5 ஆவியின் கனிகள்னு ஒரு லிஸ்ட் வருது, அங்கே இருக்குது. கொலோசியர் 3 வருது ஒரு லிஸ்ட்டு, இது மாதிரியே ஒரு லிஸ்ட்டு. எபேசியர் 4 வருது ஒரு லிஸ்ட்டு. இப்படி பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி எபேசியர் 4 இதை வாசிக்கிறேன். 15ஆம் வசனம், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. பார்த்தீங்களா, இங்கேயும் சத்தியத்தை பற்றி தான் பேச்சு. சத்தியம் தான் சப்ஜெக்ட். இங்கே சத்தியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோம், சத்தியத்தை எப்படி எடுக்கிறோம், சத்தியத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார் பவுல். இந்த போதனையில் முதலாவது சத்தியத்தை குறித்து ஒரு சர்ச்சை இருக்குது, அதை முதல்ல டீல் பண்ணுவோம். சத்தியத்தை பற்றி ஒரு ப்ராப்ளம் இன்றைக்கு உலகத்தில். ஏன்னா இன்றைக்கி ஒரு நாகரிக உலகத்தில் வாழ்கிறோம், மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் அவங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், மாடர்ன் வேர்ல்டில் நம்ம வாழலையாம். மாடர்ன் வேர்ல்டெல்லாம் தாண்டி வந்துட்டோம். நம்ம தாண்டி வந்து இப்போ வாழுகிற உலகத்தை என்ன சொல்கிறாங்க? போஸ்ட் மாடர்ன் வேர்ல்டுன்றாங்க. நீ ஏதோ பைபிள்லேருந்து வாசிக்கிற, பைபிள் என்ன அது, அதை இங்கே கொண்டாடாத அப்படின்றாங்க. ஒரே நிமிஷத்தில் தட்டி கழிச்சிருவாங்க பாருங்கள். இதுதான் அந்த போஸ்ட் மாடர்னிசம். அவங்க சொல்கிறாங்க சத்தியம்னு ஒன்று கிடையாது அப்படின்னா, அதுதான் அவங்களுடைய மெயினான கொள்கை. அப்போ ப்ராப்ளம் என்ன? ப்ராப்ளம் வந்து சத்தியம் இல்லை, சத்தியம்னு ஒன்று இருக்குது. ஆமாம், நாங்கள்லாம் நம்புகிறோம் சத்தியம்னு ஒன்று இருக்குது, வேதத்தில் சொல்லியிருக்கிறது தான் சத்தியம்னு நம்புகிறோம் நாங்கள். ஆனால் இதனால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுகிறோம். இந்த சத்தியத்தை நம்ம பின்பற்றுறோமா? ஆமாம், பின்பற்றுறோம். அதனால் எவருக்கும் பாதிப்பு கிடையாது. நான் இதை பின்பற்றுறதுனால யாருக்காவது கெட்டது நடந்திருக்கா? நான் இதை பின்பற்றுறதுனால யாருக்காவது பிரச்சனையா? அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு? அன்புடன் கை கொண்டு நான் என்ன அர்த்தம்? அப்பா, உலகத்தில் பொதுவாக வழக்கம் என்னென்னா, ஒருத்தர்கிட்ட சத்தியம் இருக்குதுன்னு நினச்சான்னா அவன் அதை கொண்டாந்து மற்றவங்க மேலே திணிக்க பார்க்குறான். ஆனால் இருதயம் மாற்றப்பட்டவர்கள் வேறு மாதிரி இருக்கணும். அவர் சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு சத்தியம் இருக்குது. அந்த சத்தியம் எப்படிப்பட்டதுன்னா, என்கிட்ட சத்தியம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறதுனால நான் மற்றவங்களை காட்டிலும் மேலானவன், உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்காத ஒரு சத்தியம். அப்போ என்கிட்ட இருக்கிற சத்தியம் பவுல் சொல்கிறாரு, அது வந்து வேறு மாதிரி சத்தியம் அப்படிங்கிறார். அதுதான் இப்படி சொல்கிறார் பாருங்க. 14ஆம் வசனத்துலேருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளலாம். 13லேருந்தே வருது அந்த கான்டெக்ஸ்ட் தமிழ் பைபிளில். 13 என்ன சொல்லியிருக்குது? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சபைக்கு 5 விதமான ஊழியங்களை கொடுத்துருக்காராம். என்ன 5 ஊழியங்கள்? இது 13ஆம் வசனத்தில் இருக்குது. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள்னு 5 விதமான ஊழியத்தை கொடுத்துருக்காரு. சொல்லிட்டு எதுக்காக அந்த 5 விதமான ஊழியத்தை கொடுத்தாருன்னு சொல்லுது அடுத்த வசனம். நாம் இனி குழந்தைகளாயிராமல், நம்ம வளரணும், அதுக்காக கொடுத்துருக்காரு. நம்முடைய வளர்ச்சிக்காக 5 விதமான ஊழியர்களை கொடுத்துருக்காரு. போதகர் எதுக்கு? சபையில் இருக்க ஜனங்க வளர்கிறதுக்காக, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை வளர்ச்சி அடையும்படியாக கொடுத்துருக்காரு. அப்போ நாம் இனி குழந்தைகளாயிராமல், மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாயிராமல். என்ன சொல்ல வர்றாருங்க? என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏன் கத்தர் இந்த மாதிரி ஊழியங்களை கொடுத்துருக்காரு? போதக ஊழியெல்லாம் ஏன் கொடுத்துருக்காரு? நான் இப்போ ஏன் பாஸ்டராக இருக்கேன்? கத்தர் ஏற்படுத்தின ஒரு ஊழியம் அது சபையில் வச்சுருக்காரு. ஏன் கொடுத்துருக்காரு? சபையினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்துருக்காரு. ஏன் சபையினுடைய வளர்ச்சி முக்கியம்? ஏன்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு? சிலர் சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகங்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் வெளியே. பரப்பி அதன் மூலமாக மக்களை அடக்கி ஆள நினைக்கிறாங்க. அதன் மூலமாக மக்களை குழந்தைகளாகவே வச்சிருக்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவும் வேணும்னா நீ என்கிட்ட வா, என் மூலமாக தான் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தங்களையே சார்ந்தவர்கள் வாழும்படியாக, இவங்களை டிபெண்ட் பண்ணி வாழும்படியாக அப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் தங்களை பின்பற்றணும், தாங்க சொல்கிறபடி செய்யணும், தான் எல்லாருக்கும் கைடு அப்படின்ற மாதிரி போகிறாங்க. சூது மஞ்சள் தந்திரமுள்ள போதனைகள், குழந்தையாகவே வச்சிருக்கிறது, வளரவே விடுறதில்லை. அப்போ அவர்களுக்கு எது ஒன்றாலும், ஒரு தலைவலினாலும் அவரை தான் கூப்பிடணும்,
எல்லாமே அவர் தான் சரி பண்ணணும். அந்த காலத்தில் ஒருத்தர் சொன்னார், ஞாபகம் இருக்குது. யாருக்கோ ஒருத்தனுக்கு ஜெபம் பண்ணலான்னு சும்மா கையை வச்சது சொன்னார். கையை வச்சிடாத, அவன்கிட்ட இருக்க அத்தனை பேயும் ஒன்றை சேர்த்து அடிச்சிடும். எடுத்துக்கிட்டேன் கையை. ஐயோ நமக்கு எதுக்கு இது வம்பு, நம்மளை அடிச்சு தொலைச்சிட போகுது. இது நல்ல காலம் சொன்னீங்க சார். எதுன்னா என்ன கூப்பிடுப்பா. ஓஹோ, இவர் ஸ்பெஷலிஸ்ட் போல இருக்கு அதில் நினச்சேன். அப்போ வாழ்நாள் முழுக்க அப்படிதான் வாழணும். குழந்தைய மாதிரி இருக்கணும். எதுக்குனாலும் இவரை தான் கூப்பிட்டுக்கணும். இது சூதும் வஞ்சகம் நிறைந்த தந்திரமான போதனைகள். இது மக்களை வளர விடாமல் பண்ணுது. தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும். தாங்க அவர்களை ஆட்கொள்ளணும். தாங்க அவங்க மேலே அதிகாரம் செலுத்தணும். தாங்க சொல்கிறபடி தான் எல்லாம் நடக்கணும். தாங்க தான் இது அப்படின்ற மாதிரி போதனைகள் ஊர் உலகத்தில் பரவிக்கிட்டு இருக்குது. ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்படி இராமல், பலவித காற்றினால அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல் எப்படி இருக்கணும்னு அடுத்த வசனத்தில் சொல்றார். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. அப்படி இருக்காதீங்க. எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவன் வித்தியாசமா இருக்கணும்ன்றாரு. எப்படி? மற்றவர்களை அடிமைப்படுத்த நினைக்கிறது இல்லை, மற்றவர்களை குழந்தைல மாதிரி வச்சிருக்க நினைக்கிறது இல்லை. எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டாந்து இங்கே உட்கார வச்சு உங்களை வல்லமையற்றவர்களாக்கி உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு அவ்வளோ நேரம் கூப்பிட்டேன் நான். உங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது, ஏதோ ஒன்றா எங்களுக்கு நம்பர் தரேன், 24 மணி நேரம் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கூப்பிட்டேன் நான். கிடையாது. எதுனாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்கள் உடனே வந்து அங்கே நிற்போமாக்கும். எங்களுக்கு பறக்கும் கால்கள் இருக்கிறது, உங்களுடைய இல்லம் தேடி நாங்கள் ஓடி வருவோமாக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் கூப்பிட்டேன். கிடையவே கிடையாது. உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்னா, நீங்களே சிந்திக்கலாம், நீங்களே செயலாற்றலாம், கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம், கர்த்தரோடு கூட நடபோடலாம், அந்த வாழ்க்கையில் முன்னேறி செல்லலாம், நீங்கள் உங்கள் தீர்மானங்களை வெற்றிகரமாக எடுக்கலாம். ஆகவே வளருவதற்காக வாருங்கள், வளர்ந்துருங்க, இண்டிபெண்ட் ஆகுங்க. நீங்கள் சொந்த கால்களில் நிற்கிறவர்கள ஆகுங்கள். யாருக்கும் அடிமையாக இருக்கிறதுக்காக கூப்பிடல, கட்டை அவிழ்த்து விடுறதுக்காக கூப்பிட்டுருக்குறோம், கட்டி வைக்கிறதுக்காக கூப்பிடல, குழந்தை ஆக்குறதுக்கு கூப்பிடல, வளர்த்து விடுறதுக்காக கூப்பிட்டோம். நான் வீட்டில் என் பிள்ளைகளெல்லாம் நல்லா வளர்த்துக்கிட்டு உங்களையெல்லாம் வளர விடாமல் பண்ணால் என்ன மாதிரி ஆளாக இருப்பேன்? அது என்ன ஊழியமா? அது என் பிள்ளைகள் அப்படி இருக்கணும்னு நான் விரும்பணும்னா கிடையாது. அவங்களெல்லாம் வளர்த்து விடுறேன், படிக்க வச்சு, படித்ததுக்கு ஏற்ற வேலையை அவங்கள செய்ய வச்சு, அதில் சிறந்தவர்களாக வர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, என்னென்ன முயற்சி இருக்கணுமோ எல்லாம் பண்ணுறேன். அதே தான் சபையில் பண்ணுறேன். அப்போ கிறிஸ்தவ ஊழியமே அதுதான். எவரையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது, எவரையும் அடிமைப்படுத்துறது கிடையாது. அதனால எவருக்கும் பாதிப்பு கிடையாது, எவருக்கும் பாதகம் கிடையாது. அதனால எவரும் கெட்டு போகிறது கிடையாது. அதனால எல்லாரும் விடுதலை ஆகிறார்கள், எல்லாரும் வளருகிறார்கள், எல்லாரும் வெற்றி அடைகிறார்கள், சந்தோஷத்தை பெறுறாங்க, நல்லா வாழ ஆரம்பிக்கிறார்கள். கிறிஸ்தவ போதனை அதற்காகவே கொடுக்கப்படுகிற போதனை, அதற்காகவே கொடுக்கப்படுற போதனை. படிக்கிற காலத்தில் இப்படி பிரசங்கம் பண்ணுவேன் பாருங்க. நான் சின்ன பையனாக இருக்கும், சொன்னார், முதல்ல அந்த கையை சரிப்படுங்க, இப்படி பண்ணாதையா, நான் அடிக்கிறேன்னு சொல்லிடுறேன், நீ இப்படின்ற அப்புறம் இப்படின்ற அடிப்பேன் குத்திடுவேன்ற மாதிரி இருக்கு. கையை நல்லா அப்படி விரிச்சு வையான்னார். நல்லா விரிச்சு வை, எல்லாரும் வாருங்க, எல்லாருக்கும் வரவேற்பு உண்டு, எல்லாரும் இயேசு ஏற்றுக்கொள்றாரு, எல்லாருக்கும் இங்கே இடம் உண்டு, எல்லாரையும் ஆண்டவர் நினைச்சு அப்படி பிரசங்கம் பண்ணியா. அப்படி கையை நல்லா விரிச்சு அழகா நல்ல ஒரு ஸ்மைலோட கண்ணு உருட்டிக்கிட்டு ஒவ்வொரு தூண் இறங்குறத பார்த்தேன், இதை பார்த்தேன், பண்ணாதேன்ற நல்லா சொல்லி கொடுத்தாரு பாருங்க. அது சொன்னார், கையை நல்லா விரிச்சு வை, எல்லாருக்கும் இங்கே இடம் உண்டுன்றதை காட்டு. சிலுவையில் ஏன் இப்படி வச்சு அவர் அடித்தாங்க? ஏன்னா எவர் வேணும்னாலும் வரலாம், அவருக்கு பரந்த உள்ளம் கொண்டவர் அவர். அப்போ கிறிஸ்தவ போதனை யாரையும் அடிமைப்படுத்துறது கிடையாது, யாரையும் கெடுக்கிறது கிடையாது, யாரையும் கட்டுப்படுத்துறது, யாரையும் அவர்களை போட்டு அவங்களுக்கு நீ நான் சொல்கிறபடி தான் நடக்கணும்னு அந்த மாதிரி கட்டாயப்படுத்துறதே கிடையாது. இப்போ வந்திருக்கவங்க நம்ம எல்லாம் நல்லா படித்தவங்க, நல்லா இருக்கிறவங்க. உங்களை யார் அடிமைப்படுத்த முடியும்? பார்த்தா அடிமைப்படுத்துகிற மாதிரி இருக்கா? நாங்கள் கட்டாயப்படுத்துகிற மாதிரி இருக்கா? கிடையவே கிடையாது. ஒரு ஆளையும் நான் மாற்றினதே கிடையாது. என்னையே மாற்றுறதுக்கு எனக்கு வல்லமை இல்லை, என்ன அவர் மாற்றினாரு. அப்போ கிறிஸ்தவ போதனை என்ன? கிறிஸ்தவ போதனை என்ன? நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறேங்க, என்னால் வர பிரசங்கம் தான் பண்ண முடியும். மாற்றுறவர் அவர் இல்லையா?
சரி, அப்ப என்ன சொல்றாரு? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வர்றதுல 18ஆம் வசனத்துக்கு அவங்க இருதய கடினத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக இருக்கிறார்களாம். அதாவது ரட்சிக்கப்படாத மக்கள் இருதய கடினத்தினால் அறியாமையில் வாழ்ந்து தேவனுடைய ஜீவனை பெறாமல் அதுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள் என்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? இருதய கடினத்தினால் இருக்கிறாங்க. இருதய கடினம்னா சாதாரணமாகவே சத்தியத்தை குறித்து சந்தோஷப்படாத இருதயம், அதான் இருதய கடினம். இருதய கடினம்ன்றது நல்ல டிரான்ஸ்லேஷன். பிளைண்ட்னஸ் ஆஃப் ஹார்ட்னு சில நேரத்தில் இங்கிலீஷில் அப்படி கொஞ்சம் மொழிபெயர்க்கிறாங்க. ஹார்ட்னஸ் ஆஃப் ஹார்ட்னு வருது சில மொழிபெயர்ப்புகளில். ஹார்ட்னஸ் இஸ் பெட்டர். இருதய கடினம், அறியாமையினால் இருதய கடினம் வந்ததுன்னு சொல்ல, இருதய கடினத்தினால தான் அறியாமல் வந்ததுன்றார். ஏன் இருதய கடினம்? சத்தியத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அவனை திருந்த விட மாட்டேங்கிறது. அதனால தான் அறியாமையில் இருக்கிறாங்க. இருதயம் கடினமாக இருக்குன்றார். உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இருதயம் கடினமாக இருக்குது. ஏற்றுக்கொள்ளாத சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு இருதயம், சத்தியத்தை குறித்து சந்தோஷப்படாத ஒரு இருதயம், அது மட்டும் இல்லை, சத்தியத்தை வெறுக்கிற ஒரு இருதயம், சத்தியத்தை எதிர்க்கிற ஒரு இருதயம், உண்மையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு இருதயம். அப்படிதான் இருக்குது உலகத்தில் மனிதர்களுக்கு இருதயம். சாதாரண மனுஷனுடைய இருதயம் பாவ இருதயமாக இருக்குது. பாவத்தினால் கரைப்பட்டு, பாவத்தினால் பாதிக்கப்பட்டு, பாவத்தினால் கெடுக்கப்பட்ட இருதயமாக இருக்குது. அதனால தான் பாருங்க, அவன்கிட்ட இருக்கிற தப்பை அவன் நல்லதுக்காக சுட்டி காமிச்சா கூட அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இருதய கடினம், ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ளாத ஒரு இருதயமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக தான் நம்மெல்லாம் இருந்தோம், ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தோம். அப்புறம் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்? அப்புறம் எப்படி கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்களாக மாறணும்? எப்படி இங்கே உட்காந்துருக்கிறோம்? நாமும் அப்படி தானே இருந்தோம். நாம ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. எல்லா மனிதரை போல தான் நம்ம இருந்தோம். நம்ம இருதயமே கடினம் உள்ள இருதயமாக இருந்தது. நம்ம புத்தியும் அப்படி தான் இருந்தது. நம்மளால தப்பு சொன்னால் நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அப்படி தான் இருந்தோம். இப்படி மாறணும்? எப்படி மாறணுன்ற சொல்றாரு பாருங்க 20-21ஆம் வசனத்தில். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. என்ன சொல்றாரு? நல்லா கவனிங்க. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. நீங்க அப்படி இல்லைன்றார். நீங்க எப்படிப்பட்டவங்க? இயேசுவினிடத்திலே கேட்டறிந்து, இயேசுவை குறித்த சத்தியத்தை, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே அவரிடத்திலே கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்கள். யாருக்கு எழுதுறாரு? எபேசியருக்கு எழுதுறாரு. எபேசியர் யாரு? இயேசு உலகத்தில் வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்து பரமேறின பிறகு 30-40 வருஷத்துக்கு பிறகு பவுல் எழுதுகிற கடிதம் இது. இயேசு எபேசு பட்டணத்துக்கு போனதே கிடையாது, அங்கே பிரசங்கம் பண்ணதே கிடையாது. அப்போ அந்த சபையே கிடையாது அவர் காலத்தில். அதுக்கப்புறம் உண்டான சபை. இயேசுக்கும் இவங்களுக்கும் அந்த மாதிரி டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. இயேசு அங்கே வந்ததே கிடையாது, பிரசங்கம் பண்ணதே கிடையாது, பிரசங்கம் பண்ணது இவங்க கேட்டதே கிடையாது, அவரால் இவங்க போதிக்கப்பட்டதே கிடையாது. ஆனால் அவர் சொல்றாரு, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்றாரு. எப்படி சொல்லலாம்? அது அவரை போதிச்சாரு, அவர் பேசுறதை அவங்க கேட்டாங்க. என்ன சொல்ல வர்றாருன்னு கவனிங்க. இந்த 21ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. இதுவரை அப்படி பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன சொல்ல வர்றாரு? இவரெல்லாம் எபேசு சபைக்கு தான் போயிருக்கிறாங்க. இயேசு பரமேறி போன பிறகு ஆரம்பிக்கப்பட்டது சபை. இயேசுவை நேரடியாக பார்த்தது கிடையாது, அவர் அங்கே போனதே கிடையாது, போதிச்சதே கிடையாது, அவர்கிட்ட டைரெக்டாக இவங்க எதையும் கற்றுக்கிட்டதே கிடையாது. மற்ற ஊழியக்காரர்கள் தான் அங்கே வந்தாங்க. அப்போஸ்தலர்கள் இவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க. பிரசங்கம் பண்ணும்போது இவங்க போய் உட்காந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்டாங்க. ஒரு மனுஷன் அங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறான், அவனுடைய வார்த்தைகளை கேட்குறாங்க, அவனுடைய சத்தம் கேட்குது. இப்படி தான் சுவிசேஷத்தை அவங்க கேட்டாங்க. ஆனால் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது, இப்படியே போய் கேட்குறாங்க, கேட்டுக்கொண்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இந்த மனுஷன் தான் பேசிகிட்டு இருக்கிறார், இந்த ஊழியக்காரர் தான் பேசிகிட்டு இருக்கிறார், இவருடைய வார்த்தை தான், இவருடைய சத்தம் தான். ஆனால் அந்த சத்தத்தின் மூலமாக, அந்த வார்த்தைகளின் மூலமாக, அந்த மனுஷன் மூலமாக இயேசுவே பேசுகிறார். இயேசுவின் சத்தத்தையே கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஜனங்க. இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட ஒரு என்கவுண்டர் நமக்கு நடந்திருக்குது. என்கவுண்டர்னா நம்ம ஊரில் பிரபலமான, அதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? என்கவுண்டர் கில்லிங்ன்றாங்க. என்கவுண்டர் கில்லிங் அந்த ரவுடிகளெல்லாம் போட்டு தள்ளுறாங்க இல்லையா?
என்கவுண்டர் டெத்துன்றாங்க. அது என்ன? அது எதிர்பாராத விதமாக அவன் கொஞ்சமும் எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு போலீஸ் வந்து அப்பியர் ஆகி பட்டார்னு போட்டு சுட்டு தள்ளுறான். எதிர்பார்க்கவே இல்லை, நடந்துடுது. அப்படி தான் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் அவன் வந்து ஏதோ ஒரு ரிலீஜியஸாக இருக்கிறவனா இருப்பான். ஒரு வேளை சும்மா கோயிலுக்கு போயிருப்பான், அல்லது சும்மா ஏதோ பிரசங்கம் கேட்டுருந்துருப்பான். அவன் ஏதோ என்னமோ பிரசங்கம் பண்ணுறாரு, ஃபிலாசபி மாதிரி இருக்குதுன்னு உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறான். ஆனால் கேட்டுட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதத்தில், அவனே எதிர்பாராத ஒரு நேரத்தில், எதிர்பாராத விதத்தில் அந்த பிரசங்கியாருடைய வார்த்தைகள் மூலமாக அவருடைய சத்தத்தினுடைய அந்த சத்தத்துக்கு நடுவே இயேசுவனுடைய சத்தமே அங்கே அவனுக்கு வந்து கேட்குது. இயேசுவனுடைய வார்த்தைகளே அங்கே கேட்கப்படுகிறது. இயேசுவினிடத்திலேயே அவன் கேட்டறிகிறான் சத்தியத்தை. இயேசுவாலேயே போதிக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியம் அவனுக்கு போதிக்கப்படுகிறது. போதிக்கிறது யார்? இயேசுவே. இது ஒரு என்கவுண்டர். இருக்கிறீங்களா? தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர். இதை தான் ரட்சிப்புன்றோம். இதை நான் உண்டாக்க முடியுமா? இதை நான் உண்டாக்குனா நான் உங்களை மாட்டினேன்னு சொல்லலாம். நான் உண்டாக்கவே முடியாது. நான் இன்னைக்கு உண்டாக்கணும்னு நினச்சா கூட என்னால் முடியாது. உண்டாக்கணும்னு நினச்சா கூட என்னால் முடியாது. நான் இதை நினச்சா இப்படி நம்ம உண்டாக்க முடியாது. இன்னும் 10 செகண்டில் நடக்கும்போது 1 2 3 அப்படின்னு சொல்ல முடியாது. நடக்காது. நீங்கள் ஒருவேளை 10 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கலாம், ஆண்டவர் அறியாமையில் கூட இருக்கலாம். ஏதோ சிலர்லாம் இப்படி வர்றாங்க. மனைவி சொல்லிடுச்சான் ஒரு புருஷனுக்கு. அந்த புருஷனே வந்து சொன்னார், என்ற ரட்சிக்கப்பட்ட பிறகு சொல்கிறார், என் மனைவி ரொம்ப கட்டாயப்படுத்தி கொண்டாந்தாங்க, நீ மரியாதையை காரில் ஏறு, இல்லைன்னா நான் காரில் எடுத்துட்டு நான் போயிட்டே இருப்பேன், போயிட்டு அப்படியே எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். நான் காரில் ஏறி கோயிலுக்கு வா மரியாதையா, இல்லைன்னா நான் வீட்டுக்கு திரும்பி வர மாட்டேன். அதனால காரில் ஏறினேன். அன்னைக்கு வந்தேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பாட்டுங்க அது இதெல்லாம் பிரசங்கெல்லாம் கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. இது மாதிரி பார்த்ததில்லை நான் சர்ச்சு. நான் கேட்டேன், கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. அப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாள். அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் என் உள்ளத்தை தொட்டாடுறார். அதுதான் என்கவுண்டர். எனக்கு இவர் வந்ததும் தெரியாது. இவர் காரில் அந்த அம்மா இந்த கட்டாயத்தில் கூட்டிகிட்டு வந்ததுன்னு தெரியாது. அவங்களுக்குள்ள ஏதோ தகராறு, அதில் அந்த மக்கள் மரியாதையை ஏறுன்னு இருக்குது. இப்படி வந்தாருன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அப்புறம் தான் தெரியுது எனக்கு விவகாரம். ஸோ அப்படி ஒரு வேளை வந்திருக்கலாம் இன்றைக்கி சிலர். யார் எப்படி வந்தீங்களோ யாருக்கு தெரியும், எனக்கு தெரியாதுங்க. சிலர்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. எனக்கு தெரியணும்னு பெரிய அது ரொம்ப முக்கியம் கிடையாது. ஏன்னா நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தெரியணுன்றது ஒரு பெரிய காரியம் கிடையாது. நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் ஒரு பிரசங்கியார். நான் பிரசங்கம் தான் பண்ண முடியும், வேறு என்னத்தை பண்ணணும்? வேறு ஒன்றும் நான் ஒன்றும் ரட்சகர் இல்லை, நான் ஒன்றுங்களுக்காக சிலுவையில் தொங்கலை, நான் மறிக்கலை, நான் ரட்சிப்பை உண்டு பண்ணல, ஒன்றும் பண்ணல. அப்போ நான் வந்து நீங்கள் வாங்க, நான் இங்கே ரெடியாக இருக்கிற பிரசங்கம் பண்ணுறேன், நான் கரெக்டாக டைமுக்கு வந்துடுவேன், நான் பிரசங்கம் பண்ணுவேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை இருப்பேன், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருப்பேன், 52 வாரமும் இருப்பேன், வருஷத்தில் பிரசங்கம் பண்ணுவேன். நீங்கள் வாங்க, நான் பிரசங்கம் பண்ணுவேன், அவ்வளோதானே ஒழிய எனக்கு அதை தவிர வேறு தெரியாது. நீங்கள் எப்படி வந்தீங்க, அதுக்காக வந்தீங்க, ஒன்றும் தெரியாது எனக்கு. நான் எதையும் யாருக்கும் எதுவும் கொடுக்குறது இல்லைங்க, ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா நான் பிரசங்கம் பண்ணுறேன். பிரசங்கம் பண்ணும்போது அவர் என்ன செய்கிறாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? நான் பண்ணிட்டு இருக்கிறேன், அவர் என்ன பண்றாரு? பூந்து ஏன் சத்தத்தின் மூலமாக அவர் குரல் கொடுக்குறாரு உங்களுக்கு. நான் பேசிட்டு இருக்கும் போதே நீங்க கேட்கிறது அவருடைய சத்தமாக இருக்கிறது, அவருடைய வார்த்தைகளாக இருக்கிறது. அவராலேயே போதிக்கப்படுறீங்க, அவராலேயே சத்தியத்தை கேட்டு அறிந்து கொள்ளுகிறீர்கள். இதுதான் ஒரு பெரிய என்கவுண்டர். இந்த என்கவுண்டர் நமக்கு அற்புத விதமாக எதிர்பாராத விதத்தில் நடக்குது. நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர். அது நடந்திருக்கா? அது நடந்திருந்தா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்தான் ரட்சிக்கப்பட்ட மனுஷன். ரட்சிக்கப்பட்ட மனுஷன். நிறைய பேருக்கு ஆண்டவரை பற்றி தெரியும், ஆண்டவரை தெரியாது. கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கிறாங்க, கோயிலுக்கு போயிருக்கிறாங்க, பைபிளை தூக்கி கரெக்டாக போயிடுவாங்க, கிறிஸ்மஸ் பாட்டெலாம் தெரியும், கேரள் சர்வீஸ்க்கெல்லாம் போயிடுவாங்க, கிறிஸ்மஸ் சர்வீஸுக்கு போயிடுவாங்க, ஈஸ்டருக்கு போயிடுவாங்க, குட் ஃப்ரைடே போயிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நல்ல கிறிஸ்தவர்களாக இருந்தால் நியூ இயர் சர்வீஸுக்கும் போவாங்க. ஏன்னா 1ஆம் தேதி அதுமா காலை கையை சர்ச்சு உள்ளே வைக்கணுன்ற, அவங்களுக்கு தலையை உள்ளே நீட்டணுன்னு. இன்னும் கொஞ்சம் நல்ல கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஏதோ 2 மாதத்துக்கு ஒருக்க ரொம்ப சொல்கிறாங்க, மனைவி சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, அப்படி போகிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் போகிறாங்க இல்லையா?
இப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறவங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்குது. எதிர்பாராத விதத்தில் இயேசுவை சந்திக்கிறாங்க. அது நடக்குது. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர். அதுதான் ரட்சிப்புன்னு நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படிங்கிறான். ஏன் கர்த்தர் நல்லவர்னு இஸ்ரவேலருக்கு தெரியாதா? இவன் என்ன சொல்கிறது கர்த்தர் நல்லவர்னு? அவங்க எல்லா பாட்டிலையும் இருக்குது கர்த்தர் நல்லவர்னு பாடி இருக்கிறாங்க. சங்கீதங்கள்லாம் சொல்லுது கர்த்தர் நல்லவர்னு, வசனம்லாம் நிறைய சொல்லுது கர்த்தர் நல்லவர்னு. கர்த்தர் நல்லவர்னு இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியாதா? நல்லா தெரியும். ஆனால் ருசித்து பார்த்தது இல்லை அவங்க. இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஆள் எனக்கு சொல்கிறார், இங்கே ஏதோ ஒரு பிரியாணி கடை இருக்குது, அதுதாங்க தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட்டு பிரியாணின்றார். அது ஒன்றும் இல்லைங்க, 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னார். இது நான் கேட்டு 10 வருஷம் ஆச்சு. அன்னையிலன்னு சொல்லிட்டு இருக்கேன், கண்டிப்பாக போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட போகிறேன். இல்லை அங்கே போய் நேராக ஒரு நாள் அதை ருசி பார்த்துன்னு. ஏன்னா பெஸ்ட்டு பிரியாணிங்கிறாரு. நம்மளும் இங்கே மெட்ராஸில் இருந்து என்ன பிரயோஜனம்? போய் ஒரு நாள் டேஸ்ட் பண்ண வேணாமா? பெஸ்ட்டு பிரியாணின்னு அவர் சொல்லிட்டார் எத்தனையோ தடவை. 3 வருஷமாக நான் இதோ போகிறேன்னு இது வரைக்கும் போகல. அப்போ பெஸ்ட்டு பிரியாணி எதுன்னு தெரியுமா? எனக்கு தெரியும், ஆனால் நான் ருசித்து பார்த்தது இல்லை. நிறைய பேருக்கு அதே மாதிரி தான். கர்த்தர் இயேசுன்னு தெரியும் அவங்களுக்கு, இவர் தான் ஜீவனுள்ள மெய்யான தெய்வம்னு தெரியும். ஆனால் அவரை தெரியுமா? அவரை ருசித்து பார்த்துருக்கிறார்களா? அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்துருக்கிறார்களா? நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்லை, அவரை ருசித்து பார்த்ததில்லை, அனுபவ ரீதியாக அவரை அறிந்தது கிடையாது. அவரை அறிந்து கொண்டது கிடையாது. அப்போ அனுபவ ரீதியாக ஒரு மனுஷன் அவரை அறிந்து கொள்ளும்போது, இப்போ அவன் போய் இன்னொரு ஆளை சந்திக்கிறான். அந்த ஆளுக்கு அனுபவ ரீதியாக இயேசுவை தெரியாது. சும்மா அவனும் ஒரு பாரம்பரியமான ஒரு ஆள். ஏதோ அவனுக்கு இந்த மாதிரி தான் பைபிள் என்ன தெரியும், கொஞ்சம் வாசிச்சிருக்கிறான், கோயிலுக்கு போயிருக்கான், பாட்டுங்க தெரியும், பாரம்பரியம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் இயேசுவை பற்றி தெரியும் மொழி இயேசுவை தெரியாது. அவனுக்கு எப்படி எடுத்து சொல்லுவான் சுவிசேஷத்தை? அனுபவ ரீதியாக அனுபவிக்காம வெறும் இவனும் எங்கேயோ போய் பாடம் கற்பிச்சு யாரோ சொல்லி கொடுத்து பாயிண்டாக எழுதி வச்சுட்டு வந்தவனா இருந்தா, இவன் அவனை பார்த்து என்ன சொல்ல, நீ தான் 30 வருஷமா இதில் இருக்கிற, உனக்கு ஒன்றுமே தெரியலையே உனக்கு அப்படின்ற மாதிரி அவனை ரூடாக தான் பேசுவான். இவ்வளோ நாள் இருந்து என்ன பிரயோஜனம், உனக்கு ஒன்றும் தெரியலன்னு. இவன் பேசுறதுலேயே அவன் ஓடி போயிடுவான், இதை வெறுத்து போயிடுவான். ஆனால் அனுபவ ரீதியாக அனுபவிச்சவன் அவனுடைய அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்கும். அவன் சத்தியத்தை கை கொள்ளுகிற விதமே வேறு மாதிரி இருக்கும். எப்படி கை கொள்வான்? அதை அவனுக்கு தெரியும் எப்படி கை கொள்ளணும்னு. ஏன்னா அவனுக்கு தெரியும், நம்மளும் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தோம், நம்மளும் இந்த மாதிரி தான் இருந்தோம். கர்த்தரை பற்றி தெரியும், ஆனால் கர்த்தரை தெரியாது. நம்மளும் இந்த மாதிரி லெத்தாஜிக்காக தான் இருந்தோம், ஏதோ ஒரு மதத்தில் இருக்கிற மாதிரி இருந்தோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு என்கவுண்டர் நமக்கு நடந்திருக்குது, எதிர்பாராத விதமாக நடந்தது. அது கர்த்தர் இவனுக்கும் அந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இவனுக்காக ஜெபம் பண்ணுவான், அன்பு காட்டுவான், இவனுக்கு மொள்ளமாக எடுத்து சொல்லுவான், இவனிடத்தில் பொறுமையை காண்பிப்பான், அன்பினால் சத்தியத்தை கைக்கொள்ளும். இவன் சொல்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும் இல்லைங்களா?